முன்பொரு காலத்தில் சோமசுந்தர ராஜ்யத்தை அரசர் அந்திவண்ணன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் அரசருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அரசரே, உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி. என்ன செய்தி? உடனே அதை சொல்லுங்கள். அரசே, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறது. ஆனால் என்னாச்சு சொல்லுங்க. அரசே, பதற வேண்டாம். ராணி நன்றாக இருக்கிறார். ஆனால் குழந்தைதான் ஊமையாக பிறந்து இருக்கிறது. என்னது? ஊமையாகவா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு மகனை கொடுத்தாயானால் நீதிக்கு பெயர் போன இந்த நாட்டில் இவன் எப்படி நீதி வழங்கப் போகிறான்? சரி, நீ சென்று நம் ராஜகுருவை இங்கே வரச் சொல். அரசே, என்னை அழைத்தீர்களா? குருவே, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஊமையாக பிறந்திருக்கிறது. இப்போது என்ன செய்யப் போகிறேன் என்ற குழப்பத்தில் இருக்கிறேன். அதனால்தான் உங்களிடம் ஏதேனும் யோசனை கேட்க வர சொன்னேன். என்ன அரசே, நீதிக்கு பெயர் போன இந்த நாட்டில் இப்படி ஒரு நிலைமையா? ஆம் ராஜகுருவே, இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இந்த விஷயம் மட்டும் மக்களுக்கு தெரிந்தால் என்ன செய்வது? சரி, அப்படியென்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த குழந்தையை நீங்கள் இரவு நேரத்தில் ராஜ்யத்திற்கு உள்ளே உள்ள கிராமத்தில் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள். இந்த குழந்தைக்கு அடுத்து இன்னொரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நம் நாட்டின் அரசனாக மாற்றி விடுவோம். இந்த குழந்தை பிறந்ததே யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவோம். ராணியிடம் குழந்தை இறந்து விட்டதாக சொல்லி நம்ப வைத்து விடுங்கள். அது பாவமில்லையா குருதேவா? பாவம்தான். ஆனால் இதில் நம் நாட்டு மக்களின் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறதல்லவா? அதனால்தான் எப்படி ஒரு யோசனையை நான் அளிக்கிறேன். சரி குருதேவா, நீங்க சொன்னது போலவே நான் இன்று இரவே செய்து முடிக்கிறேன். குருவின் யோசனைப்படி அந்த குழந்தையை ராஜ்யத்தில் உள்ள பத்திரபுரி என்ற கிராமத்தில் வச்சிட்டு வந்தார். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக காவலுக்கு செல்லும் முத்தையா அந்த குழந்தைய பாக்குறாரு. ஐயோ, இது யார் குழந்தை? இந்த இரவில் இங்கு யார் வைத்திருப்பார்கள்? இது யார் குழந்தை? இங்கு யாராவது இருக்கிறீர்களா? இப்படி வெகு நேரம் கத்திக்கொண்டே இருந்த அவர் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து மனது உருகி அந்த குழந்தையை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். பார்க்கறதுக்கு வசதியான வீட்டு குழந்தை போல தெரிகிறது. சரி, யாரும் இல்லை. இந்த குழந்தையை என் குழந்தை போல் வளர்த்துக் கொள்கிறேன். இப்படியே பல வருடங்கள் போகுது. அரசருக்கும் வயது அதிகமாக ஆகிவிட்டது. ஆனால் இரண்டாவதாக குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த வருத்தத்திலேயே மனம் மிகவும் தளர்ந்து விட்டார். அரசரே, எத்தனை நாள்தான் இப்படியே சோகத்தில் மூழ்கிரிக்கப் போகிறீர்கள்? இதிலிருந்து வெளியே வாருங்கள். இன்னும் தீர்க்கப்படாத வழக்குகள் நிறையவே இருக்கிறது. அதையெல்லாம் என்ன செய்யப் போகிறோம்? உங்களுக்கு அடுத்து இந்த ராஜ்யத்தை யாரால போவது என்று தீர்மானமும் எடுக்க வேண்டும். இப்படியே இருந்தால் என்ன செய்வது? நான் என்ன செய்ய குருதேவா? எனக்கு பிறந்ததோ ஒரே பிள்ளை, அதுவும் ஊமை. அந்த குழந்தை இங்கேயே இருந்தால் கூட எனக்கு அடுத்து ஆட்சி பண்ண ஒரு ஆண் வாரிசு இருக்கும் என நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அரசே, உங்களை காண 2 விவசாயிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வர சொல்லலாமா? நான் இருக்கும் மனநிலையில் யாரையும் பார்ப்பதாக இல்லை. அரசரே, நிதானமாக இருங்கள். நம்மளை நம்பி தீர்ப்புக்காக வந்திருக்கிறார்கள். இவர்களிடையே அனுப்பிவிட வேண்டாம். காவலாடியே, அவர்களை வரச் சொல். சரி, வரச் சொல், விசாரிப்போம். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசரே, நான் உங்கள் ராஜ்யத்திற்கு உட்பட்ட கந்தம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் ஒரு வேலையாக வெளியூருக்கு 1 வருடத்திற்கு மேலாக சென்று விட்டேன். திருப்பி வந்து பார்த்தால் இவர் என் வயற்காட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். யார் இவர் என்று கேட்டால் இது என்னுடைய நிலம் என்று கூறுகிறார். நீங்கள்தான் என்னுடைய நிலத்தை மீட்டு எனக்கு தர வேண்டும். இல்லை அரசரே, அது என்னுடைய நிலம்தான். இவர்தான் இப்போது வந்து இது என்னுடைய நிலம் என்று பிடிவாதம் பிடித்து என்னை இங்கு அழைத்து வந்து விட்டார். தாங்கள்தான் இதை எனக்கு மீட்டுத் தர வேண்டும்.
சரி, உங்களில் 2 பேரில் யாராவது ஒருவர் அந்த நிலத்தின் பட்டயத்தை வைத்திருக்கிறீர்களா? இல்லை அரசரே. எங்கள் 2 பேரிடமும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன இது? நானே மிகவும் குழப்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன். என்னிடம் வந்து இப்படியெல்லாம் வழக்கை எடுத்துக்கொண்டு வருகிறீர்களே. குருதேவா, என்ன இதெல்லாம்? இதற்கு நீங்களே ஒரு வழியை சொல்லிவிடுங்கள். அரசரே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. உங்களுக்கும் பிள்ளை இல்லை. நம் ராஜ்யத்திற்கும் அடுத்த அரசர் தேவை. இந்த வழக்கை யார் ஒருவர் சரியான தீர்ப்பு கொடுக்கிறாரோ அவர்களே அடுத்த அரசராக அறிவிக்கச் சொல்லுங்கள். எப்படி இருக்கிறது என் யோசனை? சரியான யோசனை குருதேவா. எனக்கடுத்து இந்த ராஜ்யத்தை ஆள்பவருக்கு எந்த அளவிற்கு புத்தி கூர்மை இருக்கிறது என்று நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காவலாளியே, இதை நீ ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தெரியப்படுத்தி, அப்படியே இந்த பதில் யார் சொல்கிறாரோ அவர்களே அடுத்த அரசர் என்று அறிவித்து வாருங்கள். இந்த கதையில் அரசர் இடம் வந்த விசாரணையை யார் தீர்த்து வைப்பார்கள்? அந்த வாய் பேசாத குழந்தை என்ன ஆனது? இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.